ஹாய்மா. ஸோ எக்கனாமிக்ஸ் பக்கா ஈஸி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் ஒரு வீடியோ சீரியஸில் இன்றைக்கி நம்ம ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் வர்சஸ் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நிறைய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சின்ன சின்ன வேர்ட்ஸ் டிஃப்ரென்சஸ் மூலமாக கான்செப்டை ட்விஸ்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். சிம்பிளாக ஜிடிபி அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜிடிபியில் மார்க்கெட்டில் ஒரு பொருளை நீ வாங்கும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை வச்சு ஜிடிபியை கால்குலேட் பண்ணால் அது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரும்போது, ஒரு பொருள் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரும்போது அதுக்கு என்ன காஸ்ட் இருக்குமோ அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ ஒரு பொருள் ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே வரும்போது 10,000 ரூபா இருக்குமா, 10,000 ரூபா ஆச்சு, செலவாச்சு. ஓகேவா? ஒரு பொருளை ரெடி பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு டாய் ஒன்று ரெடி பண்ணுறேன், ஒரு டாய் காரை ஒன்று ரெடி பண்ணுறேன், அதை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, 10,000 ரூபா ஆச்சு. ஸோ அந்த பொருள் கம்பெனிலேருந்து வெளியே வந்த உடனேயுமே டேக்ஸ் போடுவாங்க. டேக்ஸ் ஒரு 10% வச்சுக்கோ. ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 11,000 ரூபா ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னானது இன்டைரக்ட் டேக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது 11,000 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வரும்போது அது 11,000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 11,000. ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளோ, 10,000. அவ்வளோதான். நான் டேக்ஸ் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஃபேக்டரி வெளியே வரும்போது ஆப்வியஸாக என்ன ஆகுது, டேக்ஸ் ஆட் ஆகும். ஃபர்தராக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்லை இந்த டாய் கார் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈவி கார் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 ரூபா என்ன பண்ணேன், சப்சிடியாக கொடுத்துறேன். ஏன் கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்கும், அந்த காரை எல்லாரும் வாங்கணும், ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சப்சிடி கொடுத்ததுனால, தட்ஸ் மீன்ஸ் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணதுனால 11,000 ரூபா இருக்காது. எவ்வளோதான் நமக்கு வரும், 10,500 ரூபாய் தான் வரும். அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும் அண்ட் இன்டைரக்டை ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ஆட் ஆகும் அண்ட் சப்சிடி என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். இதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ காஸ்ட் ஆகுது. காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது. காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஒரு பொருளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு. ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது காஸ்ட், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு. ப்ரைஸ் அப்படிங்கிறது நீ வாங்குற ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அடிவாங்க, ஃபேக்டர் காஸ்ட் அடிவாங்க. ஓகே, ஸோ ஃபேக்டர் காஸ்ட் ஃபேக்ட்ரியில் அது ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு. ஸோ டோட்டல் மணி ஸ்பெண்ட் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஆர் another சர்வீசஸ் இன்க்ளூடிங் வேஜஸ். ஒரு பொருளை ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது அதுக்கு கூலி கொடுக்கணும்ல, ரெண்ட், ஏதாச்சும் லேண்டை யூஸ் பண்ணுற, பில்டிங் யூஸ் பண்ண அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட், ஏதாச்சும் நீ கேபிட்டல் யூஸ் பண்ண, ஒரு 10 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது நம்ம பொருள் வெளியே வரும்போது நீ ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 9,000 இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் வெளியே வரும்போது 1,000 ரூபா என்ன பண்ண ப்ராஃபிட்டாக வைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லும்போது ஃபேக்ட்ரி கேட்லேருந்து ஒரு பொருள் வெளியே வரும்போது எவ்வளோ ரேட் இருக்கோ அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ அப்போ a company produces 100 bags of year in a year அப்படின்னா ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 lakh. ஒரு கம்பெனி 100 kg ஆஃப் ரைஸை ப்ரொடியூசர்ஸ், 100 kg இல்லை 100 பேக் ஆஃப் ரைஸை ப்ரொடியூசர்ஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அரிசி மூட்டைனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா வச்சுருக்கிறேன். ஸோ 100 kgமா 100 மூடை ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது வேஜ் ஒரு 40,000 ரூபா. வேஜ்னா சேலரி ஒரு 40,000 ரூபா. ரெண்ட் ஃபார் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, ஸோ அதுக்கு ஒரு 20,000 ரூபா. இன்ட்ரெஸ்ட் ஆன் மெஷின்ஸ்,
அந்த அரிசியை வந்து புடைக்கிற வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் மெஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டு ஓனர் வந்து 30,000. வாட்டர் இட் இஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு கண்டெக்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்டாக வரும். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1,00,000 ரூபா ஆச்சு. ஸோ ஒரு பொருள் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரும்போது 1,00,000 ரூபா ஆச்சு. இதுதான் வந்து என்னது? ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஸோ இன்க்ளூடிங் ப்ராஃபிட். So this total 1 lakh is called GDP at another factor cost. அந்த கண்ட்ரியில் வெறும் 100 மூடை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட மொத்த என்னது ஜிடிபி எவ்வளோ? 1 lakh. அது பேர் என்னது? ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். தட்ஸ் ஆல். Because it is calculated based on payments made to factors of production. பேமெண்ட்ஸ் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா ஜெனரலாக என்னது? இது ரொம்ப முக்கியமான எக்கனாமியில் டேர்ம். அது லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப். ஸோ லேண்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இல்லை லேண்டுக்கு எவ்வளோ ரெண்ட் ஆச்சு, அண்ட் லேபருக்கு எவ்வளோ வேஜ் ஆச்சு, சேலரி ஆச்சு, கேபிட்டல் எவ்வளோ கேபிட்டல் மணி யூஸ் பண்ணுறியோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா லாஸ். நெக்ஸ்ட் என்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எவ்வளோக்குள்ள நீ வந்து அதில் இன்வால்வ் ஆகுற, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுற, எவ்வளோ ட்ரேட் பண்ணுற அப்படிங்கிறதுக்கான எல்லா காஸ்ட்டுமே இன்க்ளூட் பண்ணால், அந்த காஸ்ட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பொருள் வெளியே வரும்போது எவ்வளோ ரேட் இருக்குமோ அதுதான் என்னது? ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். Why is it important? எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, it shows how much income is generated by the actual producers. ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ இன்கம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை ஏர்ன் பண்ணுறான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த எக்கனாமி பிஃபோர் டாக்ஸஸ். டாக்ஸ் அப்படிங்கிற வரும்போதே கவர்மெண்ட்டுக்கும் நமக்குள்ள பிரச்சனை. ஸோ ப்ரொடியூசருக்கும் அது இம்பேக்ட் தான். ஆனால் டாக்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொன்னால் அது ஜிடிபி அட் என்னது? ஃபேக்டர் காஸ்ட். ஓ சப்சிடிஸஸ், கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியும் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் ஒரு பொருள் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரும்போதே சொல்றது ஜிடிபி அட் another ஃபேக்டர் காஸ்ட். எதை கன்சிடர் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. எதை கன்சிடர் பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணல, டாக்ஸையும் கன்சிடர் பண்ணல, சப்சிடியும் கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பொருள் ப்ரொடியூசர்ஸ் ஆகி வித் ப்ராஃபிட்டோட கம்பெனி கேட்ல இருந்து வெளியே வரும்போது எவ்வளோ ரேட் இருக்குமோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சு, இன்டைரக்ட் டாக்ஸும் சப்சிடியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் டைரக்ட் டாக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சு ரொம்ப கான்செப்ட் அப்படி தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் பண்ணலாம். இட் இஸ் லெவே ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம டாக்ஸ் போடுறோம். இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது பெய்ட் பை கன்சியூமர்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி பர்ச்சேஸ் ப்ரைஸ். நீ ஒரு பேஸ்ட் ஒன்று வாங்கப்பார், 100 ரூபாய் பேஸ்ட். ஓகே, ஆக்சுவலாக இருந்திருக்கலாம். அதில் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸஸ் டேக்ஸோடு இருக்கும் வித் இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ டேக்ஸோட பார்த்தீங்கன்னா 120 ரூபா வச்சுக்கேன். இப்போ கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது அதோட ரேட் வந்து 100. டேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சு? அது 120 ரூபா ஆச்சு. 120 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த டேக்ஸை பே பண்ணுறது யார் அப்படின்னா அது கன்சியூமர் தான். நம்ம தான் அந்த டேக்ஸை பே பண்ணுறோம். நம்ம தான் அதை பியர் பண்ணுறோம். டாக்ஸை பே பண்ணுறோம் சொல்லணும், நம்ம பியர் பண்ணுறோம். நம்மகிட்ட தான் அந்த பேர்டன் இருக்குது. நம்ம தான் 120 ரூபா கையிலேருந்து கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னது? அந்த 20% டாக்ஸை நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம், ஆனால் கம்பெனி ரிட்டர்ன் கொடுக்கும். கம்பெனி எக்ஸ்ட்ரா வச்ச டாக்ஸை கம்பெனி ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ பேர்டன் என் மேலே இருக்குது, கன்சியூமர் மேலே இருக்குது. நான் டாக்ஸை ஆக்சுவலாக பே பண்ணுறது யாரு? கம்பெனி. இப்போ பாருங்க, பெய்ட் பை கன்சியூமர்ஸ். ஆக்சுவலாக காசு ஏன்ட்டு தான் போச்சு. As the part of purchase price, the seller collects. யாரு சேல் பண்றானோ அவன் கலெக்ட் பண்றான் இந்த டாக்ஸை from the buyer நம்மகிட்ட இருந்து, then remits to government. the seller தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுப்பான். அப்போ டைரக்டா நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல டாக்ஸை. நான் பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளேயே டாக்ஸ் இருக்கு. அந்த பொருள் வாங்கின ரேட்டுக்குள்ளே டாக்ஸ், அந்த டாக்ஸை செல்லர் பே பண்ணிடுவான் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால இது பேர் இன்டைரக்ட் டாக்ஸ். நானா பே பண்ணல, டைரக்டா போயிட்டு. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் எதுக்கு வரும்னா ஒரு பொருளுக்கு வரும், அப்படிதானே? அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வரும். எதெல்லாம் வாங்குறோமோ அதில் வரும். ஸோ இமேஜின் பையிங் ஏ ஷர்ட் ஃபார் 1000. 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குறா, 18% ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம 1180 ரூபா பே பண்ணுவோம்.
ஷாப்கீப்பர் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த 180 ரூபாய்க்கான ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார், நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ அதனால அது இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்டாக நானே பே பண்ணலாம், இன்டைரக்டா. ஸோ பேர்டன் ஓன் பார்த்தீங்கன்னா செல்லர் தான். பேர்டன் ஓன் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியரி தான். பேர்டன் ஓன் கிடையாதுன்னா எண்ட் கன்சியூமர் கிடையாது. நான் தான் எண்ட் கன்சியூமர், நான் தான் ஷர்ட்டை கன்சியூம் பண்ணுறேன், நான் தான் போடுறேன். நான் என்ன பண்ணல, டைரெக்டாக போய் டேக்ஸ் பே பண்ணேன். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டேக்ஸ் யூ பே ஸ்ட்ரெயிட் டு தி கவர்மெண்ட். உங்களோட இன்கம் ஒரு லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஏர்ன் 10 lakh a year அண்ட் யூ இன்கம் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அது 1 lakh அப்படின்னா இந்த 1 lakh டைரெக்டாகவே நீ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு இன்கம்லேயோ வெல்த்லேயோ டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த இன்டர்மீடியேட்டரும் கிடையாது. நான் டைரெக்டாகவே என்ன பண்ணுறேன், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன் இன்கம் டேக்ஸை. தட்ஸ் வை இன்கம் டேக்ஸ் எதில் வந்துடும் அப்படின்னா அது டைரக்ட் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ், நீ எவ்வளோ சொத்து வச்சிருக்கியோ அதுக்கு டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா அது டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். ஆனால் ஒரு பொருள் வாங்கும்போது நீ டேக்ஸ் டைரெக்டாக கட்டலை, செல்லர் தான் கட்டுறான். இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு வரும்போது சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் டேக்ஸ் நீ டைரெக்டாக பே பண்ணுறீங்களா, யார்கிட்ட பே பண்ணுறீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் தான் பே பண்ணுறீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருக்கு பே பண்ணும் அப்படின்னா அது வில் பே டு தி கவர்மெண்ட். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ரெஸ்டாரண்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே. ஆனால் இன்கம் டேக்ஸும் வெல்த் டேக்ஸும் எதில் வந்துடும்னா ஆனது டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி எதில் வரும், இன்டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டி நம்ம டைரெக்டாக பே பண்ணுறோமா, இல்லை செல்லர் பே பண்ணுறாரு. ஓகேவா? கன்சியூமர் பே பண்ணல, அந்த ப்ராடக்டை யார் கன்சியூம் பண்ணுறானோ அவன் என்னது பண்ணல, பே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் சப்சைடினா என்னன்னா, சப்சைடி இஸ் அ ஃபினான்ஷியல் எய்டு. ஒரு பொருளுக்கான ரேட் 100 rupees இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்னது ஒரு 20 ரூபா நான் சப்சிடி பண்ணுறேன்னு என்ன அர்த்தம், 20 ரூபா நான் உனக்கு கொடுத்துறேன்னு கம்பெனி கொடுத்துறது. ஸோ அது மூலமாக அந்த பொருள் என்ன ஆகுனானது 80 ரூபாயா தான் வெளியில் வரும் மார்க்கெட்டில். தட்ஸ் கால்ட் என்னது சப்சிடி. ஸோ 20 ரூபா சப்சிடி கொடுக்குறது. ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ரைஸோட பொருள் அதிகமாக போயிட்டு இருக்கு, பெட்ரோலோட ரேட் அதிகமாக போயிட்டு இருக்குன்னா கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேக்கிங் த மோர் அஃபோர்டபுள். அது மூலமா அந்த பொருளை எல்லாரும் வாங்க முடியும், எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அது கன்சியூமர்ஸ்க்காக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸ்க்காக கூட இருக்கலாம். ஸோ மில்க் சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் கிவ்ஸ் மணி டு டைரி கம்பெனிஸஸ். டைரி கம்பெனிஸஸ்க்கு கவர்மெண்ட் என்ன பண்ணா காசு கொடுக்கும். அது மூலமா நம்ம 30 ரூபா பால் கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் 40 ரூபா இருக்கும். கவர்மெண்ட் 10 ரூபா சப்சிடி கொடுக்கறதுனால நம்ம எவ்வளவுதான் பே பண்ணுவோம், 30 ரூபா தான் பே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுக்கறது மூலமா கவர்மெண்ட் வந்து உரங்களுக்கு ஓகேவா சப்சிடி கொடுக்கறது மூலமா நமக்கு அந்த பொருள் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், விவசாயிக்கு லாபமும் இருக்கும். ஸோ அந்த லாபமாகவும் மாற்றலாம். சப்சிடி கொடுக்கறது மூலமா விவசாயிக்கு வந்து என்ன இருக்குன்னானது ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த பொருள் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். அவர் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து சப்சிடி ரேட்டில் மானிய விலையில் வாங்குறதுனால, சப்சிடிங்கிறது மானியம் அப்படிதானே. ஸோ மானிய விலையில் உரங்களை வாங்குறதுனால விவசாயி என்ன பண்ணுவானது கம்மியான செலவு தான் அவனுக்கு ஆகும். அப்போ அவனுக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னானது ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு அந்த பொருள் என்னது அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் பை அட் லோவர் ப்ரைஸ் விச் ஹெல்ப்ஸ் கீப் ஃபார்மிங் என்னது அஃபோர்டபுள். ஃபார்மிங் பண்ண முடியும், ஃபார்மிங் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபுட்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். அது மூலமாக எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். தட்ஸ் சப்சிடியோட நோக்கம். இப்போ இந்த சப்சிடி அப்படிங்கிறது இவி சப்சிடி, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கான சப்சிடியோட இருக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எதுக்கு சப்சிடி கொடுப்போம் அப்படின்னா அடாப்ஷனுக்காக நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணோம், அது மூலமா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த ஃபேம் ஸ்கீம் ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம், ஃபேம் ஸ்கீம். அதில் வந்து இதை ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவி செக்டாரில். எக்ஸாம்பிளுக்கு வந்து 15,000 ரூபா வந்து சப்சிடி கொடுக்குறாங்க ஒரு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. ஒரு இவி ஸ்கூட்டருக்கு அப்படின்னா அது என்ன ஆகுனானது 1 லட்சம் ரூபா இருந்த 1 lakh இருந்த ஒரு பைக்கு ஸ்கூட்டரை நீங்கள் 15,000 ரூபாயை கம்மி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்துடும், 85,000 வந்துடும். ஸோ இப்போ இதுதான் சப்சிடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவி வந்து எதுக்காக, இவி சப்சிடி எதுக்காக கொடுக்குறோம், டைரக்ட்லி லோவரிங் த ப்ரைசஸ் ஃபார் பையர்ஸ். அது மூலமாக இவி நிறைய வாங்குவோம். இது மாதிரி சப்சிடி நிறைய டைப்ஸ் இருக்கு. டு ஹெல்ப் புவர் பீப்புள் அஃபோர்ட் பேசிக்ஸ். நம்ம புவர் பீப்புளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் பொருள் கிடைக்கணும் அப்படின்னா, வாங்குற மாதிரி ரேட்டில் பொருள் கிடைக்கணும் அப்படின்னா
எல்பிஜி சப்சிடி கொடுக்குறாங்க, கேஸ் சப்சிடி, ஃபுட் கிரெயின்ஸ்க்கு சப்சிடி கொடுக்குற ரேஷன் கடையில், அண்ட் எஜுகேஷன் வந்து சப்சிடைஸ்டு ரேட்டில் கொடுக்குறாரு. டு சப்போர்ட் ஃபார்மர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஃபார்மர்ஸ் அதிகமாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுக்கும்போது அவனுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஃபார்மிங். அது மூலமாக எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்னானது வந்து சேரும், பொருள் வந்து சேரும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டியில் இந்த சப்சிடி கொடுத்தேன் அப்படின்னா அவன் எலக்ட்ரிசிட்டி நல்லா ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவான். அது மூலமாக என்ன கிடைக்கும்னா எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி சீப்பாகவும் அக்சசிபிளாகவும் கிடைக்கும். டு ப்ரொமோட் சர்டன் செக்டார், இவி, சோலார் எனர்ஜி, எக்ஸ்போர்ட்ஸ், இதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்கறது மூலமாக அவங்க அதில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. அது மூலமாக இந்தியா அது மாதிரி செக்டார்ஸில் பெட்டராக இருக்கும். ஓகேவா? தட்ஸ் என்னது இவி சப்சிடி, இல்லைன்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் சப்சிடிஸஸ். ஸோ இதில் இந்தந்த பர்பஸ்க்காக சப்சிடி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கூட என்ன பண்ணலாம்னா வெரி பேசிக்ஸாக பார்க்க ரொம்ப பேசிக்ஸ் மாதிரி இருக்கும். இதுவே 1 or 2 டைம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்பிஜி சப்சிடி அப்படிங்கிறது அஃபோர்டபுளுக்காக, ஃபெர்டிலைசர் சப்சிடி, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எதுக்காக? ஸோ ஃபார்மர்ஸையோ ப்ரொடியூசர்ஸையோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இவி, சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சர்டன் செக்டாரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் சப்சிடி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அப்போ ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இல்லை அப்படின்னா 100 bags ஆஃப் பார்த்தீங்கன்னா ரைஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இவனுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 1 lakh செலவாச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், வேஜ், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து ஜிடிபி ஆட் ஃபேக்டர் காஸ்ட். அந்த பொருள் இப்போ மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த பொருளுக்கு நான் என்ன பண்ணேன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் போடுறேன். 10% வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் போடுறேன். 1 லட்சத்துக்கு 10% எவ்வளோ? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் டேக்ஸ் போட்டேன். அப்போ அந்த பொருள் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 1 லட்சம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆச்சுன்னா 1,10,000 ரூபாய் ஆச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த டேக்ஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எந்த டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்? இன்டைரக்ட் டேக்ஸை ஜிடிபி ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து ஃபேக்டரியிருந்து வெளியே வரும்போது 1 லட்சம் இருந்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? 15,000 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறேன், 10,000 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதே பேக்குக்கு, ரைஸுக்கோ இல்லைன்னா காருக்கோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு 5,000 ரூபாய் சப்சிடி கொடுத்துட்றேன், மானியமாக கொடுத்துட்றேன் ப்ரொடியூசர்கிட்ட. அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பொருளுக்கு 5,000 ரூபாய் கம்மியாகும். அப்போ 1,10,000லேருந்து 5,000 கம்மி பண்ண எவ்வளோ வரும்? 1,05,000 ரூபா வரும். இப்போ 1,05,000 அப்படிங்கிறது என்னது? 1.05. 1,05,000 அப்படிங்கிறது ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ ஒரு பொருள் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியில வரும், மார்க்கெட்டுக்கு வரும்போது இன்டைரக்ட் டாக்ஸை ஃபேஸ் பண்ணுது, இன்டைரக்ட் டாக்ஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி என்ன சப்சிடியும் ஃபேஸ் பண்ணுது. சப்சிடினால பொருளோட ரேட் என்னாவும் கம்மியாகும், அதனால கம்மி பண்ணணும். அவ்வளோதாமா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் டன். அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது, ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ 1 lakhல இருந்து இன்டைரக்ட் டேக்ஸை ஆட் பண்ணணும், சப்சிடியை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 1 lakh என்னது? 5,000. ஸோ த மார்க்கெட் சீஸ் த ரைஸ் ஒர்த், ரைஸ் ஆஸ் ஒர்த், ரைஸ் இல்லைனா கார், அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா என்னது? 1,05,000 ரூபாய் மார்க்கெட்டில். ஆனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 1 லட்சம் ரூபா. காஸ்ட் ஆஃப் 1 லட்சம் ரூபாய் மார்க்கெட்டுக்கு வரும்போது 1 lakh பார்த்தீங்கன்னா என்னது? 5,000. ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா என்னது? இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ். சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லும்போது ஜிடிபி வேல்யூட் அட் த பிரைசஸ் கன்சியூமர்ஸ் ஆக்சுவலி பே மார்க்கெட்ல, இன்க்ளூடிங் இன்டைரக்ட் டாக்ஸஸ். எப்படின்னா வேர்டு யூஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் மீன்ஸ் ஆடிங் இன்டைரக்ட் டாக்ஸஸ், எக்ஸ்க்ளூடிங் மீன்ஸ் மைனஸ் என்ன அப்படின்னா சப்சிடிசஸ். ஸோ ஃபார்முலா என்னது? ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் என்னது? சப்சிடிஸ். ஸோ தட்ஸ் அ டெஃபினிஷன். That's another formula. So GDP at market price reflects what the economy produces. So GDP at market price எதை reflect பண்ணுதுன்னா what the economy produces valued at what buyers actually pay. எக்கனாமி எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் பண்ணது அப்படிங்கிறத கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல,
கன்சியூமர் எவ்வளோ பே பண்ணுறானோ மார்க்கெட்டில் அதை வச்சு ஜிடிபியை சொன்னேன் அப்படின்னா ஜிடிபிஏட் என்னது மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஃபெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம் மார்க்கெட்டில். ஸோ கன்சியூமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னால் அது மார்க்கெட் ப்ரைஸு, ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னால் அது ஃபேக்டர் காஸ்ட், ஃபேக்டரியிலேருந்து காஸ்ட்டாக வெளியே வராது. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லும்போது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லும்போது ஃபேக்டர் காஸ்ட் இருக்கும். ஃபேக்டர் காஸ்ட் வந்து இன்டெரக்ட் டேக்ஸ் ஆட் பண்ணிடுவேன், சப்சிடிஸை மைனஸ் பண்ணிடுவேன். தட்ஸ் ஆல். ஸோ கால்குலேட்டிங் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஊரில் இது ஆக்சுவல் டேட்டா. நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் இப்படி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இப்போதைக்கு இந்த வேல்யூ. ஸோ ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் எக்ஸாம்பிள் இதே நம்பரே கொடுக்கலாம். இப்போ நமக்கு 261.2 261.2 lakh crore நம்ம வந்து ஃபேக்டர் காஸ்ட் இருக்கு நம்ம ஊர்ல. இவ்வளோ நம்ம ப்ரொடியூசர்ஸ் பண்றோம், இவ்வளோ மணி வேல்யூக்கு நம்ம திங்ஸை ப்ரொடியூசர்ஸ் பண்றோம். ஸோ அப்போ ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளோ 261.2 lakh crore. இதுல இருந்து இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளோன்னு 14.8 lakh crore. இந்த ஃபேக்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோமா. எக்கனாமிக்ஸ்ல எக்ஸாக்ட் ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு கிடையாது. நீங்க அதுல இருக்கிற பாத்தீங்கன்னா ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அப்ராக்சிமேட்டாக 15 லட்சம் கோடி என்னவாது டேக்ஸ் மூலமாக கிடைக்குது. என்ன டேக்ஸ் அது இன்டைரக்ட் டேக்ஸ், நாட் என்ன கிடையாது, டைரக்ட் டேக்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ். கவர்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக டோட்டல் எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க, 4 லட்சம் கோடி வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா 261 ஃபேக்டர் காஸ்ட், அதில் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ஆட் பண்ணிடுவேன், மைனஸ் பார்த்தீங்கன்னா சப்சிடி. ஏன் சப்சிடி மைனஸ் பண்ணுறது, அது மூலமாக ரேட்டு கம்மியாகும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலம் ரேட் என்னது ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் வரும்போது இன்டைரக்ட் டாக்ஸை ஆட் பண்ணிடணும், சப்சிடியை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 272 lakh crore அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இப்போ why GDP at market price matters, எதுக்காக பண்ணணும், ஏன் ஃபேக்டர் காஸ்ட்லேயே முடிச்சிடலாம்ல, எதுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் பண்ணணும் அப்படின்னா valued at actual transaction prices, ஆக்சுவலாக கன்சியூமர் எவ்வளோ டிரான்சாக்ட் பண்ணுறானோ அப்படிங்கிறது. ஸோ யூஸ் இன் நேஷனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுதான் எக்கனாமிக் சர்வேல பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நேஷனல் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக் சர்வேல பட்ஜெட்டில் ஒரு டேட்டாவை 2 லட்சம் கோடி ஆச்சு 3 லட்சம் கோடி ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா இவ்வளோ சப்சிடி கொடுக்குறோம்னு சொல்கிறோம். அதுலேருந்து வர வேல்யூஸஸ் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸஸில் தான் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ டோட்டல் வேல்யூ சொல்லும்போது இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இம்பேக்ட். ஸோ டேக்ஸ் இம்பேக்டை நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணிடுறோம். எதில், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸில். மோர் ரெஃப்ளெக்டிவ் ஆஃப் த ப்ரைஸ் லெவல் கன்சியூமர் ஃபேஸ். ஸோ கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல எவன் கன்சியூம் பண்ணணும் அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறார். இம்பார்ட்டன்ட் ஃபார் கால்குலேட்டிங் ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ். ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது கன்சியூமர் ஃபேஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ். ஸோ அப்போ தான் நமக்கு இன்ஃப்ளேஷன் மாதிரி விஷயத்த இண்டிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஸோ பட்ஜெட்டில் என்ன இருக்கும், எவ்வளோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்டோட கடன். இப்போதைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் போகணும், பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு கவர்மெண்டோட கடனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ எல்லாமே எதில் தான் வருதுனானது ஜிடிபி அட் ஆனது மார்க்கெட் ப்ரைஸஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னானது கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல் டேட்டாஸில் மோஸ்ட்லி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். கால்குலேட்டிங் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு அதோட ரேட் எடுத்துட்டு ஸோ அதுலேருந்து என்ன பண்ணானது இன்டைரக்ட் டாக்ஸை மைனஸ் பண்ணணும், ரிவர்ஸில் வரணும். அப்படியே இப்போ எனக்கு ஃபேக்டர் காஸ்ட் வேணாம், மார்க்கெட்டில் ஒரு பொருள் ரேட் இருக்கு, மொத்த ரேட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் இருக்கும்போது எவ்வளோ, 1,10,000 5,000 ரூபாய், 1,05,000 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும்போது. ஸோ அதை வந்து நீ என்ன பண்ண ஃபேக்டர் காஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸை மைனஸ் பண்ணணும், அப்படிதானே. ஸோ 10,000 ரூபாயை மைனஸ் பண்ணணும் பழைய எக்ஸாம்பிள் இருந்து. அதுக்கப்புறம் சப்சிடியை ஆட் பண்ணணும். ஏன் சப்சிடி ஆட் பண்ணணும், ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸும் சப்சிடி லாஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ரிவர்ஸில் எப்போவுமே எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், அது ஈஸியாக இருக்கும். ஃபேக்டர் காஸ்ட்டு ஃபேக்ட்ரியில இருக்குது, ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வரும்போது இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன ஆயிரும்னா ஆட் ஆயிரும். ஆனால் வந்து சப்சிடி மைனஸ் ஆயிரும், ஏன்னா பொருள் ரேட்டு கம்மியாகுதுல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா
ஃபேக்டர் காஸ்ட் வேணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். இது இங்கே வந்துருமா ப்ளஸ் எஸ், இது இங்கே வந்துச்சுன்னா என்னது மைனஸ் என்னது இன்கம் டேக்ஸ். ஸோ அதுதான் என்னது ஃபேக்டர் காஸ்ட். ஸோ சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சு ஓகேவா. ஸோ வாட் இஸ் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இஸ் மெஷர்டு பேஸ்ட் ஆன் தி இன்கம் ரிசீவ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து இன்கம் எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது, ஒரு திங்கை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது, எக்ஸ்க்ளூடிங் தி இம்பேக்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிசஸ். ஸோ இம்பேக்டை தான் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, அது கன்சிடர் பண்ணல. ப்ளஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலாவில் இருக்கும், நான் கன்சிடர் பண்ணலை. ஸோ ஏன்னா இன்னும் கன்சிடர் பண்ணல, ஃபேக்ட்ரியில் இருக்கிற ரேட்டு தானே சொல்கிறேன். தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ ஜிடிபி அட் ஃபேக்டரி காஸ்ட் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ப்ளஸ் என்னது சப்சிடிஸ். Why GDP at factor cost matters அப்படின்னா show true income of producers. So producers ஓட perspective அது excludes a distortion of another taxes or another subsidies. Tax மூலமா subsidiesனால மூலம் நடக்கிற distortion அவாய்ட் பண்ணலாம். ஃபேக்டர் காஸ்ட்ல ஃபர்ஸ்டே எவ்வளோ இந்த கம்பெனி எவ்வளோ ப்ரொடியூசஸ் பண்ண ஆச்சோ அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஈஸியாக பார்க்கலாம். நீ டேக்ஸையும் மற்றதையும் கன்சிடர் பண்ணால் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கறது கஷ்டமாக போயிடும். ஏன்னா டேக்ஸ் யாருக்கு போகும், கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர். ப்ரொடக்ஷன் எப்படி நடக்கு, டேக்ஸ் மூலமா ரேட் இன்க்ரீசஸ் ஆகுதா, சப்சிடி மூலமா ரேட் கம்மி ஆகுதா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னது ஃபேக்டர் காஸ்ட் மேட்டர்ஸ். அது கன்சிடர் பண்ணாம, அது மூலமா இல்லாம மொத்தமாவே வெறும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் மட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர்னால மட்டும்தான் என்னது எவ்வளோக்குள்ள ரேட் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் கம்மி ஆகும் தெரியணும்னா ஃபேக்டர் காஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ செக்டரல் கம்பேரிசன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் எப்படி வந்து என்னது ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு, சர்வீஸ் செக்டாரில் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நிறைய சப்சிடி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா வெளியில பார்க்கறதுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து கம்மியாக ப்ரொடியூசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் எதனால கம்மியாக ப்ரொடியூசஸ் ஆகிற மாதிரி தெரியுது, நிறைய சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்கறதுனால நீ மார்க்கெட் பிரைஸில் கால்குலேட் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார்ம்லி யூஸ் இன் நேஷனல் அக்கௌண்டிங். நேஷனல் அக்கௌண்ட்ல ஃபேக்டர் காஸ்ட் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம 2015 அப்புறமா 2015 நிறைய சேஞ்ச் பண்ணா. ஒன் ஆஃப் த சேஞ்ச் என்னன்னா பட்ஜெட்டு, சர்வே, இது எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிடிபி அட் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பின்னாடி சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூசர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், மார்க்கெட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது கன்சியூமரோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்ல எது எக்ஸ்க்ளூட் ஆகும்னு டாக்ஸஸோ சப்சிடிஸஸோ எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ அது மூலமா அதோட டிஸ்டார்ஷன் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது கன்சியூமருக்கு என்ன தேவை, அவன் டாக்ஸ் அவன் தான் பே பண்ணணும் இன்டைரக்டா. ஸோ அதனால கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது டாக்ஸும் சப்சிடிஸையும் கன்சிடர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட். இப்போ 2015க்கு முன்னாடி நம்ம எல்லா கால்குலேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது பார்த்தா ஜிடிபி ஃபேக்டர் காஸ்ட். ஆனால் 2015 நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ போஸ்ட் 2015க்கு அப்புறமா ஜிடிபி மார்க்கெட் ப்ரைஸஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக் சர்வேல, பட்ஜெட்ல, அதர் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ்ல மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஜிடிபி அட் என்னது மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா கன்சியூமரோட இம்பேக்ட் தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ மக்களுக்காக தானே கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகலை, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். நேஷனல் இன்கம்னு சொல்லும்போது அது வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் ஸ்டில் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். இது வந்து இப்போதைக்கு அப்படியே வந்து என்ன ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்படியே ஃபேக்டை தெரிஞ்சு வச்சுக்கோ. நம்ம இன்னும் ஜிஎன்பி பார்க்கணும், என்என்பி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து 2015க்கு அப்புறமா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுதான், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் தான், பட்ஜெட்டில், எக்கனாமிக் சர்வேல எல்லாத்துலேயுமே. ஆனால் ஸ்டில் வந்து நேஷனல் இன்கம்னு ஒரு டேர்ம் இருக்குது, நேஷனல் இன்கம் டேர்ம் இருக்குது. அந்த டேர்முக்கு கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணணும், ஃபேக்டர் காஸ்ட் தான். இது வந்து ஃபிக்ஸட், இது ஃபார்முலா. நேஷனல் இன்கம்னாலே இதுதான் ஃபார்முலா. நேஷனல் இன்கம்னாலே என்னது ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் வரும். ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து எல்லா கால்குலேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறது மார்க்கெட் ப்ரைஸ். இது தனியாக டீல் பண்ணோம், ஓகேவா. இதை மட்டும் நேஷனல் இன்கம் கேட்டால் இதுதான் ஃபார்முலா. அது பின்னாடி தனியாக ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ ப்ராமினன்ஸ் ஆஃப் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் ஸ்டில் பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம், ஜிடிபி அட் ஆனது மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ பாலிசி அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது எக்கனாமிக் அனலைசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
GDP at factor cost helps economists understand the true production structure without tax distortion. இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து அதிகமா சப்சிடிஸ் கொடுக்கறதுனால மார்க்கெட் பிரைசஸ் கம்மி பண்ணி காட்டும். அப்படிதான் நிறைய சப்சிடிஸ் மைனஸ் ஆயிடும். ஆனா வந்து வேற செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இன்டைரக்ட் டாக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இருக்கிறதுனால பொருளோட ரேட்டை அதிகப்படுத்தி காட்டும். ஸோ இதுதான் வந்து அதனால வந்து என்னது பெட்டர்னா ஃபேக்டரி காஸ்டே பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபேக்டரி காஸ்டே பார்த்துடணும். ஏன்னா தேவையில்லாம டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் தேவையில்லாம இன்டைரக்ட் டாக்ஸஸும் சப்சிடியும் கன்சிடர் பண்ணப்படும். மேனுஃபேக்சரிங் செக்டாரை பார்க்க போற செக்டார் வைஸ் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியை பெட்டரா அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டேஜை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணணும் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் வெளியே வரும்போது அப்போதான் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் எப்படி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்னாலே ஃபேக்டர் காஸ்ட், கன்சியூமரோட என்னது இதனாலே பெர்ஸ்பெக்டிவ்னாலே அது என்னது மார்க்கெட் ப்ரைஸ். ஃபிஸ்கல் பிளானிங்க்கு ஜிடிபி என்னது மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபிஸ்கல் பிளானிங்னா என்னது கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாமே மக்கள் எதை வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க முக்கியம். அதனால மார்க்கெட் ப்ரைஸ். இன்டர்நேஷனல் கம்பேரிசன்ஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்றது என்ன அப்படின்னா அது மார்க்கெட் ப்ரைசஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. ஸோ அதனால 2015 அப்புறம் மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் வெர்சஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் அனலைசிஸ், ப்ரொடக்ஷன் எப்படி பெட்டராக போகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் காஸ்ட் யூஸ் பண்ணலாம். மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், பட்ஜெட், எக்கனாமிக் சர்வேக்கு மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஓல்டு மெத்தடில் வந்து ஃபேக்டர் காஸ்ட் யூஸ் பண்ணோம், நியூ மெத்தடில் ஜிடிபி அது மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுறோம். டெஃபினிஷன் வந்து வேல்யூ அட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது மார்க்கெட் ப்ரைஸஸில் சொல்கிறது வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது ஜிடிபியிலிருந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ணிடும் மைனஸ் பண்ணிடும், சப்சிடி ஆட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட் பண்ணுவோம், ஏன்னா மார்க்கெட் வரும்போது ஆட் ஆயிரும், சப்சிடிஸ் என்ன ஆகும்னா அது மைனஸ் ஆயிரும். ஸோ செக்டர் அனலைசிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம். அக்ரிகல்ச்சர்னு வரும்போது சப்சிடிஸஸ் வந்து ரொம்ப அதிகம் அக்ரிகல்ச்சருக்கு. அதனால காஸ்ட் வந்து நோட்டபிளி எப்படி இருக்குன்னா ஹையர் தேன் தி என்னது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் திஸ் செக்டர். ஏன்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் ஜிடிபி அட் என்னது மார்க்கெட் ப்ரைஸை விட ஃபேக்டர் காஸ்ட்டில். ஏன் அப்படின்னா என்னது ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து ஜிடிபி மார்க்கெட் ப்ரைஸ் போகும்போது நிறைய என்னது சப்சிடியை மைனஸ் பண்ணிடுவோம். நிறைய சப்சிடியை மைனஸ் பண்ணுறதுனால எதுதான் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃபேக்டர் காஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மூணு அரிசியை பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக, ஆனால் மார்க்கெட் வரும்போது மூணு அரிசி எப்படி இருக்குன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால? சப்சிடி அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அப்படி இருக்காது. ஒரு ஐஃபோனோ ஒரு ஃபோனோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்டர் காஸ்ட் என்ன இருக்கலாம் ஒரு 1000 ரூபா இருக்கா அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ் அது இதெல்லாம் போட்டு என்ன ஆகுதுன்னா அது 15,000 ரூபா ஆகும். அப்போ எதுதான் அதிகமாக இருக்கும்? மார்க்கெட் காஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். நான் அதே ஒரு மூட அரிசிக்கு 1000 ரூபா ஆகுது அப்படின்னா அந்த மூட அரிசி பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது சப்சிடிஸ் அதிகமாக கொடுக்கறதுனால அது 7,500 ரூபாய்க்கோ 5,000 ரூபாய்க்கோ வந்துடும். ஸோ எப்பவுமே ஃபேக்டர் காஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சொல்லும்போது அதிகமாக இருக்கும், ஆனால் மேனுஃபேக்சரிங் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா அது கம்மியாக இருக்கும். அதனால செக்டர் அனலைசிஸ்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஃபேக்டர் காஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எதோட டிஸ்டார்ஷன், எதோட இம்பாக்ட் இருக்காது ஃபேக்டர் காஸ்ட்ல இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் அல்லது சப்சிடியோட இம்பாக்ட் இருக்காது. ஸோ சர்வீசஸ்ன்னு சொல்லும்போது பொதுவாக சர்வீஸ் செக்டார் ஒவ்வொரு செக்டார்லையும் டிஃப்ரெண்டான வேல்யூஸஸ் இருக்கிறதுனால அது பெருசாக எது அதிகம் எது கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே, அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். மார்க்கெட் காஸ்ட் அப்படிங்கிறது கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ், ஃபேக்டர் காஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோம். ஸோ கரண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் ப்ரைஸஸ் யூஸ் பண்ணுறோம் 2015 அப்புறம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இது வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்சனல் மென்டர்ஷிப் வேணும், உனக்கு எதுவும் நெகட்டிவ் பாசிட்டிவ் உனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச்சாக வந்து ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பிசிஎம் பேட்ச் பண்ணுறோம், ஃபுல் கோர்சஸ்மே பண்ணுறோம். ஸோ அந்த ஃபுல் கோர்சஸில் எல்லாமே ஒரு யூபிஎஸ்சிஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயம் எல்லாமே சும்மா வந்து ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 200 பேரை வச்சுக்கிட்டு ரன் பண்ணாமல் ஸோ ஒரு நீட்டாக
ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் பெடகாகியை செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸு, எம்சிக்யூ கவரேஜஸ் எல்லாமே. இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸில் எக்கனாமிக்ஸ் வேணும் அப்படின்னா பர்சனலைஸ் மென்டர்ஷிப்போட எம்சிக்யூ, மெயின்ஸ் கவரேஜ், ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எப்படி பண்ணணும் ஒரு ஆன்சர் ரைட்டிங், அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நெக்ஸ்ட் இதாங்க என்னோட கிளாஸ் ரூமா. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ 1.5 மந்த்தில் என்ன பண்ணிடுவானது ஹோல் எக்கனாமிக்ஸாக இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஃபிலிம்ஸ் ப்ளஸ் எனது மெயின்ஸோட கம்ப்ளீட் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னா 40 சீட்ஸு. ஸோ கம்மியான பர்சன்ஸ் இருக்கும்போது ஈஸியாக இன்டராக்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து என் ஸ்டாஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னானது அப்ரோச் பண்ணலாம். ஸோ 1000 rupees அப்படின்னு எக்கனாமிக்ஸ் மாடலுக்கு மட்டும் 1000 rupees. ஸோ ரொம்ப நாமினல் ஃபீ அது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான எனது ஒரு நாமினல் ஃபீ தான் 1000 rupees அப்படிங்கிறது. ஸோ அண்ணா நகர் வைகை காலனியில் என்னோட இன்ஸ்டியூட் இருக்குமா. ஸோ வந்து விசிட் பண்ணுங்க, அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நேரில் கேட்டுக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் மை இன்னைக்கு. தேங்க்யூ.